Havells BLDC Plus fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells காற்று மாறும். அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டர் தெளிவா பண்ணிடுவாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த ஆதாரம்லாம் எப்படி என் கைக்கு வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? இடையில ஒரு சின்ன சீன் விட்டு போச்சு, கேக்குறீங்களா? உனக்கு இந்த பூமியில இருந்து இன்னைக்கு விடுதலை கொடுக்க போறேன். ஏன் கௌதம் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நீ மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இப்பவே உன்னோட கழுத்தை ஆட்டா இருக்கிற மாதிரி அறுக்குறேன்டி. வேணாம் வேணாம் வேணாம். ஏன் புருஷன் உள்ள கம்பி என்னவாரு? நீ ஹாயா வெளிய சுத்துவியா? இங்க பாரு, கௌதம் மட்டும் உள்ள போனாருன்னு வையு, உன் உயிர் வெளிய போயிடும். இது கன்ஃபார்ம். வேண்டாம் இலக்கியா, அப்படி எதுவும் பண்ணிடாத. அப்போ நான் சொல்ற மாதிரி பண்ணு. சரி சொல்லு, என்ன செய்யணும் சொல்லு. உன் புருஷனுக்கு வீடியோ கால் பண்ணணும். நான் என்ன சொல்றேனோ அத நீ அப்படியே சொல்லணும். ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணணும்னு நினைச்ச கழுத்துலயே சொருகிடுவேன். கால் பண்ணு. பண்றேன். பண்ணு. கையெடு. சொல்றேன்ல, வீடியோ கால் பண்ணு. பண்ணு. பண்றேன். என்ன தாட்சா வீடியோ கால்ல வரா? சொல்லு தாட்சா, நீ என்ன திடீர்னு வீடியோ கால்? சும்மாதாங்க. என்ன ஆச்சுங்க? கௌதம ஜெயில போட்டாச்சா? அதெல்லாம் நம்ம இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் கரெக்டா பண்ணிடுவாரு. அவரை நம்பலாமா? ஹே, என்னடி இப்படி கேட்டுட்ட? ரமேஷ்குமார்ங்கிற பேரை பார்த்து அவர் நல்லவர் நினைச்சிடாத. காசுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார். அந்த இன்ஸ்பெக்டருக்கு சும்மா இல்ல 2 லட்சம் அள்ளி கொடுத்துருக்கேன். அதான் குற்றவாளிகளை விட்டுட்டு நிரபராதியான கௌதம அரெஸ்ட் பண்ணிருக்காரு. தாச்சா, அது மட்டும் இல்ல, ஸ்டேஷன்ல வச்சு அவனை வெறுப்பேத்தி போலீஸையே அடிக்க வச்சு எஃப்ஐஆர் இன்னும் ஸ்ட்ராங்கா போட சொல்லிருக்கேன். அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி அவர் கரெக்டா பண்ணிடுவாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன? சரி சரிங்க. ஏய் தாட்சாயினி, வேற கால் வருது, நான் அப்புறம் பண்றேன். என்ன? வச்சிருங்க வச்சிருங்க. ஏய், அந்த வீடியோவை அப்படியே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. சீக்கிரம் பண்ணு. பண்றேன். எடு. பண்ணு. ஏய், போனை கொடு. போன் உன் கையில இருந்ததுன்னு வையேன், உன் புருஷனுக்கு கால் பண்ணி நீ ஏதாவது தில்லு முள்ளு பண்ணுவ. அதான் போற வழியில கோவத்துல தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவேன். இத பாரு, நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ. கௌதமியா நீங்க ஜெயில போட பாக்குறீங்க? இந்த வீடியோவை வச்சே உன் புருஷனை நான் ஜெயில போடுறேன் பாரு. இலக்கியா, வெல் டன். என்ன சார், பணம் கொடுத்த உங்க பாஸ் உங்களை பாராட்டினது போதுமா, இல்ல இன்னும் கழுவி கழுவி ஊத்துற மாதிரி ஏதாவது வீடியோ ரெடி பண்ணணுமா? ஹலோ இன்ஸ்பெக்டர், பாத்தீங்கல்ல எப்படி வெளியே வர போறேன்னு பாத்தீங்கல்ல? என்ன அங்க முறைக்கிறீங்க? பப்ளிக் சர்வீஸ் பண்றத விட்டுட்டு இப்படி காசுக்காக அப்பாவே மேல கேஸ் போடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? போய் யார வேணா கூட்டிட்டு வான்னு சொன்னீங்கல்ல? கௌதம விட முடியாதுல்ல உங்களுக்கு? நான் போய் யாரையுமே கூட்டிட்டு வர தேவையில்ல.
ஒரே ஒரு போன், மொத்த டிவி, சோஷியல் மீடியா எல்லாமே உங்க வாசல்ல வந்து நிக்கும். அவங்க கிட்ட உங்க வீடியோவை போட்டு காட்டட்டுமா? இருங்க, இப்பவே போன் பண்றேன். ஐயோ மேடம், ப்ளீஸ் மேடம், அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க மேடம். ஏதோ தெரியாம மிஸ்டேக் ஆயிடுச்சு. அது மேடம், புள்ள குட்டிக்காரன் மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச வேலை போயிடும் மேடம். என் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துடும் மேடம். இது சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த அறிவு உங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். முதல்ல அவரை ரிலீஸ் பண்ணுங்க. யோ சார், ரிலீஸ் பண்ணியா? ஓகே சார். போயா. கௌதம், 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 இலக்கியா, கௌதம், உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அந்த எஸ்எஸ்கே பேசினதை பார்த்து உங்களை ஏதாவது செஞ்சிடுவாங்களோன்னு நான் பயந்தே போயிட்டேன். கௌதம், இவங்க உங்களை டார்ச்சர் பண்ணல? மேடம், சத்தியமா இல்ல மேடம். சாரா வேணா கேட்டு பாருங்க. இப்ப கூட இந்த வீடியோவை என்னால மீடியாக்கு கொண்டு போக முடியும். ஆனா நீங்க பண்ண தப்புக்காக உங்க குடும்ப நடுத்தெருவுல நிக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை மன்னிச்சு விடுறேன். இனிமேலாவது போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கு கொஞ்சம் நேர்மையா நடந்துக்கோங்க. சரிங்க மேடம். வாங்க கௌதம், போலாம். சார், சாரி சார், உங்க போன். பாப்பலாம். போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு. ச்சே. இந்த தடவை கௌதம வசமா சிக்க வச்சுட்டா அத வச்சு குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது ஜெயில கிடப்பான். அதுக்குள்ள அவன் பிசினஸ் சாம்ராஜ்யத்தை அழிச்சு அவன் இடத்த புடிச்சிடலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஆனா நீ எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. ச்சே. என்னோட ஒய்ஃபா இருந்துகிட்டு இப்படி ஒரு கோழத்தனமான காரியத்தை பண்ணிருக்க. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? எதுக்காக என்ன இப்படி திட்டுறீங்க? என்ன தாட்சா நீ தெரியாத மாதிரி கேக்குற? நீ இருக்கிற இடம் இலக்கியாக்கு எப்படி தெரியும்? அங்க எப்படி அவ வந்தா? வந்தவளை கையோடு பிடிச்சு கட்டி போடாம அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியே. போதாததுக்கு அவன் மிரட்டலுக்கு பயந்து எனக்கு போன் பண்ணி கடைசியா என் வாயாலேயே வாக்குமூலத்தை கொடுக்கிற மாதிரி பண்ணிட்டேன். அந்த எல்லா விஷயத்தையும் ரெக்கார்டும் பண்ணிட்டேன். ச்சே. அத வச்சு அவ இன்ஸ்பெக்டரை மிரட்டி எவ்வளவு புத்திசாலித்தனமா கௌதம வெளியே கொண்டு வந்துட்ட பாரு. கௌதம்க்கு எதிராக அவ்வளவு அழகா ஸ்கெட்ச் போட்டோம். கடைசியில எல்லாம் வீணா போச்சு. யாரால? உன்னால. என்ன பண்ண போற இப்ப சொல்லு. நான் என்ன செய்யட்டுங்க? இலக்கியா கட்டை வச்சு என் தலையில அடிச்சிட்டா. நான் அரை மயக்கத்துல இருக்கும்போது கண்ணாடி பாட்டில உடைச்சு என் கழுத்துல வச்சு மிரட்டுறா. அவ சொல்றபடி நடக்கலன்னா கொன்னுடுவேன் வேற சொன்னா. அந்த நேரத்துல அவ சொல்றத செய்யறத தவிர எனக்கு வேற வழி தெரியலங்க. பேசாத. சரி விடுங்க. கௌதம்க்கு இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் லக் இருக்கு. அதான் எஸ்கேப் ஆயிடும். அடுத்த தடவை இதை விட பெரிய ஸ்கெட்சா போட்டு நிச்சயம் அவனை தூக்கிடலாம். ராஜா, புரியாம பேசாத. இப்ப கௌதம்க்கு அப்பா அம்மா இல்லாதவங்கிற நினைப்பு அடி மனசுல காயமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா அந்த காயம் ஆறி நார்மல் ஆயிடுவான். இந்த நேரத்துல நம்மளால அவனை ஜெயிக்க முடியலன்னா அவனை நீ எப்பவுமே ஜெயிக்க முடியாது. கௌதம்க்கு தான் பொறப்ப பத்தின வேதனை மறையறதுக்குள்ள அத மேல மேல சீண்டி குடைச்சல் கொடுத்து அவனுக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கணும். அதுக்கு தான் இந்த பிளானே போட்டேன். ஆனா கடைசியில எல்லாம் போச்சு. பிளானும் போச்சு, அந்த இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்த பணமும் போச்சு. நான் கௌதம் அழிக்க நினைக்கும் போதெல்லாம் அந்த இலக்கியா அருணா நின்னு அவனை காப்பாத்துறால, அழிக்கிறேன். அந்த இலக்கியாவை அழிச்சாதான் கௌதம நிர்மூலமாக்க முடியும்னா அதையும் செய்யறேன். என்னப்பா சொல்ற? நிஜமாவே கௌதம போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சா? என் பையனை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ்க்கு எப்படி தைரியம் வந்துச்சு? டொனேஷன் கேட்டவங்க யாரு?
அவங்க கூட என்னதான் பிரச்சனை கார்த்திக்? எனக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியல அத்தை. நான் பேங்க்குக்கு போயிட்டு வர வழியில் மெசேஜ் வந்தது. அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு வீட்டுக்கு வந்துட்டேன். கௌதம், என்னப்பா இது? கார்த்திக் என்னென்னமோ சொல்றான். என்னாச்சுண்ணே? யாருண்ணே அவங்க? நீங்கள் அவங்கள அடித்து கையை கிழிச்சதா போலீஸ் சொல்கிறாங்க. இந்த கௌதம் திரும்பவும் வந்துட்டா. போலீஸ் இவனை எப்படி விட்டாங்க? கௌதம், யாரையும் ஹர்ட் பண்ற அளவுக்கு நீ ஹார்ஷா நடந்துக்கிறவனும் கிடையாது. என்னதான் ப்ராப்ளம்? உன்னை எதுக்குடா போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த எஸ்எஸ்கே தான். அவன் தான் ஆபீஸ்க்கு ஆளுங்களை செட் பண்ணி அங்க அனுப்பி வச்சு பிரச்சனை பண்ணிருக்கான். போலியா கேஸையும் போட்டு கௌதம அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கான். அட பாவி, அந்த எஸ்எஸ்கேயா? அவன் சும்மாவே இருக்க மாட்டானா? ஏன் புள்ளைக்கு இப்படி கெடுதல் பண்ணணும்னு ஏன் கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறான் அந்த ஆளு? அண்ணா, அவன் தான் ஏற்கனவே இந்த மாதிரி வேலையை செஞ்சிருக்கான்ல. நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கலாம்ல. அவங்க சண்டை போடணுங்கிற பிளானோடயே வந்துட்டாங்க. நான் அமைதியா இருந்திருந்தாலும் அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. அவங்க திட்டத்தை கரெக்டா நிறைவேற்றிட்டாங்க. கடவுளே, இன்னைக்கு காலையில எவ்வளவு சந்தோஷமா ஆபீஸ்க்கு கிளம்பி போனீங்க. நாங்க எல்லாரும் உன்னை வாழ்த்தினோம். அந்த எஸ்எஸ்கே இருக்கான்ல, அவன் நல்லாவே இருக்க மாட்டான். பாவி. ஏய், இது எஸ்எஸ்கே தான் பண்ணாருன்னு உனக்கு நல்லா தெரியுமா? இல்ல நீயா கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கியா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த எஸ்எஸ்கே கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கௌதம்க்கு யாரெல்லாம் எதிரியா இருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமே. அதனாலதான் சொல்றேன். அம்மா இலக்கியா, இது பாரு, உன் புண்ணியத்தால என் புள்ள திரும்பி வந்துட்டான். அது போதும். இது பாரு, அவன் ரொம்ப டயர்டா இருப்பான். அவனை கூட்டிட்டு உள்ள போ, ரெஸ்ட் எடுக்கட்டும். கௌதம், வாங்க கௌதம். இந்த இலக்கியா ஏதாவது பண்ணி கௌதம காப்பாத்திடுறாளே, என்ன பண்றது? கௌதம், இந்தாங்க, போய் குளிச்சுட்டு வாங்க. நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க போங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அஞ்சலி தான். எங்க ஆளை காணும். இன்னைக்கு அவளை ஒரு புடி பிடிக்கிறேன். அத்தை, அந்த அஞ்சலி எங்க? ஐயோ, நம்மளதான் தேடுறா. சிக்கணும், ஒரு வழி பண்ணிடுவா. எஸ்கேப். இங்கதாம்மா இருந்தா, எங்கன்னு தெரியலையே. சரிங்க அத்தை, நீங்க கௌதம்க்கு காஃபி மட்டும் போட்டு கொடுக்குறீங்களா? சரிம்மா, தரேன். ஏய், வெளிய வாடி. வாடி. எதுக்கு இப்ப இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? நான் எதுக்கு ஒளிஞ்சுக்க போறேன்? திருட்டுத்தனம் பண்ணா ஒளிஞ்சுதானே ஆகணும். ஏண்டி, என்ன தைரியம் இருந்தா கௌதம ஜெயிலுக்கு அனுப்ப பிளான் பண்ணிருப்ப. குடும்ப பொன்னாடி நீ எல்லாம். உன் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறவங்களோட நீ சேர்ந்துட்டு நிக்கிறியே, வெக்கமா இல்ல? என்ன பேசுற? நான் என்ன பண்ண? எனக்கு எதுவும் தெரியாது. ஏய், பொய் சொன்ன கொன்னுடுவேன். நீயும் தாட்சாயினியும் எஸ்எஸ்கேவும்
3 பேரும் கூட்டாளிங்கன்னு எனக்கு தெரியும். என்ன திரு திருன்னு முழிக்கிற? ஆ? நீ தாட்சாயணியோட கூட்டு வைக்காமலா அவ கூட அங்க பேசிட்டு இருந்த? அப்ப நான் தாக்ஷாயினி அம்மாவோட ஒன்னா இருந்ததை பாத்தியா? அதான் என்ன இப்ப தப்பா நினைச்சிட்ட போல இருக்கு. நான் எதேர்ச்சி அங்க போனப்போ அந்த அம்மாவை பார்த்தேன், அவ்வளவுதான். யாரடி ஏமாத்த பாக்குற? நீ வீட்ல இருந்து தாட்சாயணியோட போன்ல பேசிட்டு இங்க இருந்து கிளம்பி போனதை நான் பார்க்கலன்னு நினைச்சியா? கௌதம் ஜெயிலுக்கு போனதுல உனக்கும் நிச்சயமா பங்கு இருக்கு. அதெல்லாம் கூட நான் மன்னிச்சிடுவேன். ஆனா கௌதம கொல்ல பார்த்தவனோட நீ ஒன்னா இருந்தியே, அததான் என்னால தாங்கவே முடியல. அவன் கூட உனக்கு என்னடி வேலை? நீ யார பத்தி சொல்ற? நடிக்கிறியா? இரு, இதோ காட்டுறேன் பாரு, தெரியுதா? ஐயோ, இவன் கூட இருந்தப்ப போட்டோ எடுத்து தொலைச்சிருக்காளே. சொல்லுடி, இவன் கூட உனக்கு பழக்கம் இருக்குன்னா அப்ப கௌதம கொல்ல பார்த்ததுலயும் உனக்கு பங்கு இருக்கு. என்ன நீ உளற இலக்கியா? இவன் கௌதம கொல்ல பார்த்தானா? ஐயோ கடவுளே, ஒரு கொலைகாரன் இருந்த இடத்துலயா நான் இருந்தேன்? ஷோ, தாக்ஷாயினி அம்மாவை பார்க்க போனப்போ அவன் அங்க இருந்தான், அவ்வளவுதான். மத்தபடி இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுமா. தெரியாம அவன் கூட இங்க இருந்து ஒன்னா கார்ல போன? சொல்லுடி. அடி பாவி, அதையும் பார்த்து தொலைச்சிட்டாளா? ஏய் சொல்லுடி. சும்மா என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காத. இவன் தாக்ஷாயினியோட ஆளு. அவங்க என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு அவன் வந்தான். வேற எதுவுமே எனக்கு தெரியாது. என்னடி திடீர்னு அந்தர் பல்ட்டி அடிக்கிற? சரி, திடீர்னு எதுக்கு தாட்சாயணியை பார்க்க போன? இதென்ன கேள்வி? அவங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, அம்மா மாதிரி. அதான் பார்க்க போனேன். அப்படியா? சரி, அப்புறம் எதுக்கு என்ன கண்ட உடனே ஓடுன? அத கூட பார்த்து வச்சிருக்காளே, படுபாவி. உன்னை விடல. உன்னை பத்தி எல்லாத்தையும் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். கௌதம ஜெயிலுக்கு அனுப்ப பிளான் பண்ணது, கொல்ல பார்த்தது, இது எல்லாத்துலயும் உனக்கு தொடர்பு இருக்கு. தத்து புள்ளன்னு சொல்லி கௌதம இந்த குடும்பத்துல இருந்தே விரட்ட பார்த்த. அது முடியலன்னதும் ஆளை வச்சு அவரை கொல்ல ட்ரை பண்ண. இல்ல, அதுவும் ஃபெயிலியர் ஆச்சுன்னு இப்ப கடைசியா கௌதம ஜெயில போட பாத்திருக்க. இது எல்லாத்தையும் கார்த்திக் கிட்ட சொல்லி இந்த போட்டோவை மட்டும் காட்டினேன்னு வச்சுக்கோ, உன் கதி என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாத்தியா? தாலிய புடிங்கிட்டு உன்னை ஓட விட்டுருவான். இவ்வளவு நடந்தும் கார்த்திக் கிட்ட உன்னை காட்டி கொடுக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ என் மாமா பொண்ணுன்ற ஒரே காரணம் தான். உன் வாழ்க்கை நாசமாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், புரியுதா? இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. இல்ல இந்த போட்டோவை கார்த்திக் கிட்ட காட்டிடுவேன். ஏய் குட்ரி, என்னடி பண்ற? கொடு. என்ன சவுடால பேசுற? போட்டோவை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுவ? ஆமாண்டி, உன்னையும் உன் புருஷனையும் வெளியில துரத்தணும். அதுதான் என்னோட டார்கெட். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. நீ சரியான முட்டாளா இருக்கியே. இந்த போட்டோவை டெலீட் பண்ணா என்ன, என்கிட்ட வேற பேக்கப்பே இருக்காதுன்னு நினைச்சியா? அந்த அளவுக்கா நான் யோசிக்காம இருப்பேன்? என்ன சொன்ன? எங்களை துரத்துறது தான் உன் டார்கெட்டா? நீ போட்ட பிளான் எப்படி சுக்கு நூறாக்கி கௌதம ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன்னு பார்த்தல. உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க இப்பவும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். எல்லாத்தையும் விட்டுரு. இதுக்கு மேலயும் கௌதம்க்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்ச முன்ன பண்ணி பார் இருக்கு. ஏய் போன குட்ரி. ஏய், இது எஸ்எஸ்கே தான் பண்ணாருன்னு உனக்கு நல்லா தெரியுமா? இல்ல நீயா கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கியா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த எஸ்எஸ்கே கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கௌதம்க்கு யாரெல்லாம் எதிரியா இருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமே. ஏய் நில்லடி, வாங்க. இந்த வீடியோ
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.